me like a Hellcat. Hi students, நான் போகிற அடி பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சிகளை பற்றி பார்த்தோன்னா இந்த ஃபுல்லாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, என்ன நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திராவிடம் என்ற சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா முதல் உருவாக்கியவர் யாரும் உங்களுக்கு தெரியும், குமரியில பட்டர் உருவாக்கினார். பட் இருந்தாலும் திராவிடம் என்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக தெரிய வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கால்டுவெல். சரிங்களா? திராவிட மொழிகளினுடைய ஒப்புதல் என்ற நூலோட எழுதியிருப்பார். சரிங்களா? அதாவது 1856 சரிங்களா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யார் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சில ஆராய்ச்சியாளர்கள் நீங்க படிச்சிருப்பீங்க 1837 வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்ஸ்பே இவரோட என்ன சொல்லுவார் அப்படின்னா திராவிட மொழியும் சரிங்களா திராவிடம் என்பது வேறு ஆரியம் என்பது வேறு கூட சொல்லியிருப்பாங்க. தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராகிருதம் சமஸ்கிருதத்தோட தொடர்பு இல்லாம இது தனிப்பட்ட ஒரு கலாச்சாரமானது இருந்தது கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப திராவிடம் என்ற வார்த்தையை வந்து அறிமுகப்படுத்தியவரான குமரியில பட்டர், அதை உலக அறிய செய்தவர் யாருன்னா கால்டுவெல் தான் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அப்ப திராவிட மொழியில் ஒப்புதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தவாதிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாசர் நீங்க படிச்சிருப்பீங்க. சில காத்தவராய் என்ற இயற்பெயர் கொண்ட அயோத்திதாசர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காலகட்டம் என்பது 1882 திராவிடர் கழகம் ஒரு இது ஆரம்பிச்சுவார். 1882 திராவிட கழகம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம 1885 வந்து பாத்தீங்கன்னா ஒரு திராவிட பாண்டியன் என்ற ஒரு இதழையும் ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? திராவிட பாண்டியன். சரிங்களா? அப்போ அயோத்திதாசர் வந்து பார்த்தா திராவிட கழகம் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம திராவிட பாண்டியன் என்ற ஒரு இதையும் அவர் நடத்தி வந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பிராமணர் அல்லாத மக்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா வர்ணாசிரம கொள்கையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட மக்கள் தான் உண்மையான திராவிடர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பௌத்தர்கள் கூட சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சாக்கிய பௌத்த சங்கம் இந்த மாதிரி விஷயங்களை அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. பட் இருந்தாலும் முதல் திராவிட கழகமானது உருவாக்கப்பட்டது அயோத்திதாசரால் தான் உருவாக்கப்பட்டது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலா ஒரு 4 கோடியே 1.5 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போ சரிங்களா? அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில் 1911 இந்த காலகட்டத்தில் சரிங்களா சர்வே பண்ணும்போது 4 கோடியே வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா திராவிடர் அதாவது மக்கள் வாழ்றாங்க. ஆனா இதுல இங்க பாருங்க 3% பீப்புள் வந்து யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் இருக்காங்க. சரிங்களா? பிராமணர்கள் இருக்காங்க. அந்த 3% பீப்புள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுக்கிறாங்க. சரிங்களா? 3% பீப்புள் தான் வந்து எல்லா அதிகாரத்திலுமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்போது சென்னை பல்கலைக்கழகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ல பாருங்க பிராமின்கள் சரிங்களா அவங்க 4074 பேர் இருக்காங்களாம். பிராமின்ஸ் மட்டுமே படிச்சுங்க பட்டப்படி முடிச்சு வெளியே வந்தாங்க. அப்போ நான் பிராமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1035 பேர் இருக்காங்க. ஒரு ரிப்போர்ட் வந்து வருது. சரிங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் பத்தி சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதெல்லாம் பாக்குறாங்க என்னடா அது பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3% பீப்புள் தான் இருக்காங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகள் இருக்காங்க. அரசியல் அதிகாரம் அவங்க தான் இருக்கு. கல்வி அவங்க தான் படிக்கிறாங்க. எல்லா விஷயமே இருக்கு. அப்போ தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சரி அந்த மக்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராமண ஆதிக்கம் என்பது அவங்க வந்து படிக்க கூடாது. இது மாதிரி நிறைய எதிர்ப்புகள்லாம் தெரிவிச்சிருவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன முன் எடுப்புகள் வந்து பண்ணிருப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய சில சமூக சீர்திருத்தவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில நிறைய சங்கங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சங்கத்துல என்னென்ன வேலைகள் பார்த்துக்கலாம் பார்க்கலாம். சரிங்களா? 1909 சரிங்களா இந்த காலகட்டத்தில் சரிங்களா மதராஸ் பிராமண அல்லாதோடைய சங்கம் சி சுப்பிரமணியன் மற்றும் புருஷோத்தம நாயுடு இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம். சரிங்களா? சார் யார் ஆரம்பிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா சி சுப்பிரமணியம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம புருஷோத்தம நாயுடு இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1912 இந்த காலகட்டத்தில் மதராஸ் ஐக்கிய கழகம் ரொம்ப முக்கியமானது. மதராஸ் ஐக்கிய கழகம். இந்த மதராஸ் ஐக்கிய கழகம் வந்து பாத்தீங்கன்னா யார் ஓபன் பண்ணிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சி நடேசனார். சரிங்களா? மருத்துவராக இருக்கக்கூடிய சி நடேசனார். சரிங்களா? சி நடேசனார் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகே, ரொம்ப முக்கியமானது. இது பிற்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா மதராஸ் திராவிடர் சங்கமா கூட மாறி போயிருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பிராமணர் அல்லாத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கி சரிங்களா படிக்கிறதுக்காக விடுதி ஒன்று கூட ஓபன் பண்ணிப்பாரு. வந்து பாத்தீங்கன்னா 1916 ஓபன் பண்ணிப்பாரு.
யார் இந்த சி நடேசனார் தான் வந்து ஓபன் பண்ணிருப்பாரு. சில பிராமணவாத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கி அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடுகளில் தங்கி போய் ஃப்ரீயா படிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை சி நடேசனார் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்டுகள் ரெடி பண்றாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அப்போது வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுடைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய சரிங்களா செங்கல்பட்டுடைய ஆட்சியாளர் இருக்கக்கூடிய அவர் 1892 ஒரு ரிப்போர்ட் சொல்றாரு. சரிங்களா? 1892 அதாவது 3 மென்கிரை சரிங்களா? இந்த 3 மென்கிரை என்ன சொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிராமணனுடைய சமூகமானது ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே கல்விக்கு போக மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அடிமைகளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. சரி, ஓகே, என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாரு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த நிலவரி என்பது வந்து பார்த்தா கரெக்டா வசூல் ஆகல. அது ஒரு பெரிய பிரச்சனை சொல்றாரு. செங்கல்பட்டுடைய ஆட்சியாளர் சொல்றாரு நிலவரி கரெக்டா வர மாட்டேது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தரிசு நிலங்களை என்ன பண்ணலாம், இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்குமுறைகளுக்கு கொடுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணி அதுல வரக்கூடிய டாக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதன்படி உருவாக்கப்பட்டதான் பஞ்சமி நிலம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பஞ்சமி நிலம் சரிங்களா? மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் ஏக்கர் இந்த பஞ்சமி நிலமானது வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். தாழ்த்தப்பட்ட ஒடுக்குமுறைகள் கொடுத்து அந்த மக்கள் வந்து அதுல விவசாயம் பண்ணி அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்ஸ் கலெக்ட் பண்ணி இது பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட். அது மட்டும் இல்லாம பஞ்சமர் சில பறையர் என்ற வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா பஞ்சமர் பள்ளி உருவாக்கப்பட்டதற்கு அயோத்தியாசனும் மா சிங்காரவேலர் சரிங்களா தமிழ்நாட்டுடைய பொதுவுடைமைவாதி அப்படின்னு சொன்னா யார் சொல்லுவாங்க? சிங்காரவேலர் தான். அவரும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக ரொம்ப பாடுபட்டு பஞ்சமர் பள்ளியை நிறைய ஓபன் பண்ணிருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சரி வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 1916 காலகட்டத்தில் தங்கு விடுதி சி நடேசனார் ஓபன் பண்ணார். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க தியாகராச செட்டி தியாகராயர் சரிங்களா? அது மட்டும் இல்லாம டி.எம். நாயர் சரி இவர் 2 பேர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இம்பீரியல் சட்டமன்றத்துக்கு எலெக்ஷன்ல போட்டி போட்டுருப்பாங்க. இருந்தாலும் அந்த போட்டியில் வந்து பாத்தீங்கன்னா தோத்து போயிருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சரி நம்ம தோத்துட்டுமே இங்க இருக்கக்கூடிய பிராமண சமூகமானது எல்லாருமே போட்டி போட்டு வின் பண்ணிட்டு உள்ள போயிட்டு சட்டமன்றத்து உள்ளே போயிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், சரி ஓகே பிராமணர் இல்லாத ஒரு சமூகத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும், அவங்க ஒரு அறிக்கையை நம்ம ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய தியாகராய செட்டி அதாவது பிட்டின்னு சொல்லுவாங்க செட்டின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்றாரு. அதாவது பிராமணர் அல்லாதவருடைய அறிக்கை ரிலீஸ் பண்ணா பிட்டி தான் சரிங்களா? பிராமணர் அல்லாதோர் அறிக்கை சரிங்களா? 1916 இந்த காலகட்டத்தில் ரிலீஸ் பண்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலெக்ஷன் நடத்தணும், அது மட்டும் இல்லாம ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு வந்து நடக்கக்கூடிய ஆட்சி தான் உண்மையான ஆட்சி, நான் ஒரு விசுவாசமா இருக்குன்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பிராமணனுடைய ஆதிக்கம் இருக்கு, நாங்க அரசியல் அங்கீகாரம் பெறுகின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க பிராமணர்கள் அறிக்கை ரிலீஸ் பண்ணியாருன்னா தியாகராயர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சி நடேசன் பார்த்தோம் நம்ம சி நடேசனார். இந்த சி நடேசனார் வந்து ஒரு மருத்துவர். இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வரி கட்ட மாட்டோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நீங்க பிரதிநிதித்துவம் தரணும் சரிங்களா? பிரதிநிதித்துவம் தரனா மட்டும் தான் உங்களுக்கு வரி கொடுக்கும், இல்லைன்னா வரி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆங்கில அரசாங்கத்தையும் வந்து பார்த்தா ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கோபாலகிருஷ்ண கோகுலே அப்படிதான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் வரி கட்ட மாட்டோன்ற ஒரு விஷயத்தை சி நடேசனா சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுக்கடுத்து நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய தியாகராயரும் டி.எம். நாயர் சி நடேசனார் சரிங்களா? இவங்க எல்லாம் 3 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அலுமேலு மங்கை தாயார் சரிங்களா? இவங்களும் வந்து பார்த்தா சேர்ந்து 1916 சரிங்களா நவம்பர் 20 சரிங்களா நவம்பர் 20ல தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது சரியா? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஓகே அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அது வந்து பார்த்தா விக்டோரியா பொது அறிக்கையில் வந்து கூட்டம்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இவங்க வந்து எலெக்ஷன்ல போட்டி போட போறாங்க. சரி இந்த கட்சியுடைய பெயரை இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது நீதி கட்சி என்று பார்த்தா எப்போ மாத்தினாங்க எக்ஸாம்பிள் எப்பவுமே கேட்க விஷயம் தான் அது சரியா? 1916 வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நல உரிமை சங்கமானது உருவாக்கப்பட்டது. அது வந்து பார்த்தீங்கன்னா 1917 இந்த கட்சியினுடைய ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது சரிங்களா? நீதி கட்சி என்ற பெயர் மாற்றம் செய்கிறது நீதி கட்சி சரியா? மீட்டிங் வந்து எங்கன்னா கோவை சரியா? கோவையில நடக்குது. அது கோயம்புத்தூர்ல நடக்குது. முதல் மாநாடு கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. நீதி கட்சியோட முதல் மாநாடு எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையில நடக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பட் இருந்தாலும் அந்த கட்சியுடைய சரிங்களா இந்த கொள்கைகளை பரப்பணும். அப்போ நம்ம பரப்புறதுக்கு என்ன விஷயம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை. அந்த 3 பத்திரிகைகள் ஆரம்பி ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பாருங்க தமிழ்ல திராவிடன் திராவிடன் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இங்கிலீஷ்ல சரிங்களா ஆங்கிலம்
ஆங்கிலம் வந்து பார்த்தா ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா, ஆந்திர பிரகாசிகா, ஆந்திர பிரகாசிகா என்ற பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த திராவிடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதிப்பாளர் யாரு பாத்தீங்கன்னா பகவத்சல வந்து பாத்தீங்கன்னா பகவத்சல சாலை திரிப்பார். ஓகேங்களா? நல்லா போச்சுங்க. அது மட்டும் இல்லாம ஜஸ்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா TM நாயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கௌரவ பதிவாளராக இருப்பாரு. அது மட்டும் இல்லாம மூசி பூர்ணேமுடி படிச்சிருப்பீங்க, அவர் தான் பதிப்பாளராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா பார்த்த சாரதி நாயுடு. ஓகேங்களா? அவர் வந்து பதிப்பாளராக இருந்திருப்பாரு. ஓகேங்களா? முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா பகவத்சல பாரதி வந்து பாத்தீங்கன்னா திராவிடன். சரியா? ஜஸ்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரு? TM நாயர் வந்து பதிப்பாளர் தான், கௌரவ பதிப்பாளர். துணை பதிப்பாளராக யாரு பாத்தீங்கன்னா மூசி பூர்ணலிங்கம் இருப்பார். ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, தெலுங்கு வந்து பார்த்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்த சாரதி நாயுடு தான் பார்த்தீங்கன்னா பதிப்பாளராக இருப்பார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாம்ல கேட்கறான வாய்ப்பு இருக்கு, நல்லா ஞாபகம். ஓகேங்களா? இந்த 3 பத்திரிகைகள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்க்கலாம். இந்த ஜஸ்டிஸ் அப்படின்றது மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி. சரிங்களா? அதனால தான் அந்த கட்சியுடைய பேர் என்ன ஆச்சு? நீதி கட்சின்னு பெயர் மாற்றம் பெற்றது. அப்போ அந்த ஜஸ்டிஸ் என்ற வார்த்தையில தான் நீதி என்ற ஒரு மீனிங் இருக்குனால தான் அந்த கட்சியுடைய பெயராக நீதி கட்சி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் சார், இவங்க எலெக்ஷன் வந்து போட்டி போட போறாங்க, என்னென்ன விஷயம் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சார் முதல்ல எலெக்ஷன் நடக்குது. சரிங்களா? தேர்தல் நடக்குது 1920. சரிங்களா? அதாவது 1919. சரிங்க, நீங்க படிச்சிருப்பீங்க மாண்டேகு ஸ்வோர்ட் சீர்திருத்தம் படிச்சிருப்பீங்க. அந்த சீர்திருத்தம் படி தான் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவுல வந்து எலெக்ஷன் நடத்தலான்ற ஒரு விஷயத்தை அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 1919 மாண்டேகு ஸ்வோர்ட் சீர்திருத்தமானது இரட்டை ஆட்சி முறை, அதாவது டயாசி ரூல். இந்த ரூலை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கொண்டு வந்து அவங்க தான் பண்ணாங்க. அதாவது அதிகாரம் உள்ள பதவிகள் எல்லாமே அவங்க வச்சுக்கிட்டு நம்ம வந்து டம்மியா ஒரு போஸ்டிங் கொடுத்து என்ன பண்ணா ஒரு இரட்டை ஆட்சி முறை ஏற்படுத்தினாங்க. சரி, இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய நீதி கட்சியானது நம்ம அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அறிக்கை கொடுத்து நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஓகே, அதனால அவங்க நின்று என்ன பண்றாங்கன்னா இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க. 1920 எலெக்ஷன் நடக்குது. சரிங்களா? அந்த எலெக்ஷன்ல சரிங்களா எலெக்ஷன் நடக்குது. அதுல வெற்றி நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா 98 இடங்களில் 63 இடம் வெற்றி பெற்று ஒரு தனி பெரும் கட்சியாக வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கட்டில அமர்றாங்க. அதன்படி முதல்ல இந்தியாவிலேயே முதல்ல அமைச்சரை அமைச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பராயலு. சரிங்களா? 1920 முதல் 21 இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுப்பராயலு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த நீதி கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தியாகராஜ ரெட்டி தான் முதல்ல அந்த முதலமைச்சர் பதவியானது போவோம். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆட்சி கட்டில அமர மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய சுப்பராயல தான் என்ன பண்ணிப்பாரு முதல் CM ஆக்கியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த கட்சியானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐரோப்பிய கட்சி மாதிரி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம பார்ட்டி விப் நீ படிச்சுவீங்க, கொறடா. சரிங்களா? பார்ட்டி விப் கொறடா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சியினுடைய கொறடாவா இருக்காங்கன்னா செய்யன்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த ADMK வந்து பாத்தீங்கன்னா SB வேலுமணி இருக்காரு. கொறடா சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கேட்கணும். அந்த கொறடா என்ற பதவியானது நீதி கட்சியுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ அந்த கட்சியுடைய தலைவரா தியாகராஜ ரெட்டி இருக்காரு. பொதுச் செயலராக ஆற்காடு ராமசாமியும் தேர்வு செய்யப்படுறாரு. ஓகேங்களா? பட் இருந்தாலும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 1920 to 21 யாருன்னா சுப்பராயன். ஓகேங்களா? இருந்தானா உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்துக்கு என்ன பண்ணா வந்து முதலமைச்சர் பதவி வந்து இருக்கிட்டு 1921 இருந்து சரிங்களா 26 வரைக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா யாரு பண்ணா பனகல் ராஜா. ஓகேங்களா? அவருடைய இயற்பெயர் என்ன சொன்னா ராமராய நிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ராமராய நிங்கர் ராமராய நிங்கர் தான் அவருடைய இயற்பெயர். பனகல் ராஜா 1923 26 வரைக்கும் ஆட்சி கட்டில அமர்வார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 26 முதல் 30 வரைக்கும் சரிங்களா சுப்பராயனுடைய அமைச்சரவை நடக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயேட்சை அமைச்சரவை, அதாவது இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல சுயேட்சை அமைச்சரவை. சரிங்களா? சுயேட்சி ஒரு அமைச்சரவை அமைக்கப்படுகிறது. சரி, ஓகே சார். இது வந்து பாத்தீங்கன்னா 1920 to 30 வந்து சுப்பராயன் தான் முதலமைச்சரா இருக்காரு. அடுத்து சார் 1930 திருப்பியும் 30 to 32 முனிசாமி நாயுடு வந்து முதலமைச்சராக இருக்காரு. பட் இருந்தாலும் உட்கட்சி பூசல் காரணமாக ஒரு பதவியில் இருந்து இறக்கப்பட்டு அடுத்து 32 1932 சரிங்களா 32 இருந்து பாத்தீங்கன்னா பொப்புளி ராஜா வந்து இருப்பார். சரிங்களா? 36 வரைக்குமே அவர் தான் இருப்பார், பொப்புளி ராஜா. சரிங்களா? பொப்புளி ராஜா. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண ராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்பெயர் வந்து ராமகிருஷ்ண ராவ், அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்க்கலாம் சார். 36 காலகட்டத்திலே PT ராஜன் அவர் வந்து நீதி கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு அவர் வந்து CM இருப்பார். அப்போ வந்து கவர்னர் ஆட்சி நடைபெறும். நீதி கட்சிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்சி பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே வருஷம் திருப்பி 36 to 37 இந்த காலம் திருப்பி பொப்புளி ராஜாவை போடுவாங்க. இல்ல பொப்புளி ராஜா
சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1937 வெங்கடப்ப நாயுடு. வெங்கடப்ப நாயுடு சரிங்களா. இவர் தான் வந்து பார்த்தா நீதி கட்சியினுடைய கடைசி சிஎம். சரிங்களா, கேட்பாங்க எக்ஸாம்ல. சரிங்களா, லாஸ்ட் சிஎம் வந்து யாரு அப்படின்னா வெங்கடப்ப நாயுடு தான் இருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இவருடைய வரிசையில் ரொம்ப முக்கியம். சில எக்ஸாம்ல இதோட கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் சுப்பராயல் இருக்காரு, ரெண்டாவது யாரு பனகல் ராசா இருக்காரு, மூணாவது சுப்பராயன் ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து பாருங்க முனிசாமி நாயுடு, பொப்புலி ராஜா, பிடி ராஜன். சரிங்களா, அடுத்து பொப்புலி ராஜா திருப்பி அதுக்கு லாஸ்ட் வந்து வெங்கடப்ப நாயுடு தான் கடைசி சிஎம்மா இருக்காரு. ஓகேங்களா, அதுல இருக்கக்கூடிய எலெக்ஷன் எல்லாமே காங்கிரஸ் கட்சியானது ஜெயிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அடுத்து நான் சார் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து இந்த ஆட்சி காலத்தில் சரிங்களா என்னென்ன விஷயங்கள் நடந்து நம்ம எக்ஸாம்ல பார்க்கலாம். சரிங்களா, என்னென்ன விஷயங்கள் நடந்துன்னு பார்க்கலாம். சார் அடுத்து பார்க்கலாம். இவங்களுடைய ஆட்சி வந்துட்டாங்க. சரி, இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க, இவங்களுடைய சாதனைகள் என்னோட எக்ஸாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களுடைய சாதனைகள், இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். சரிங்களா, அது தமிழ்நாடு என்பது ஒரு சமூக நீதி மாநிலம் என்று அழைக்கப்படுது. ஓகேங்களா, அப்போ இந்த இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமான மாநிலமா நம்ம இருந்திருக்கோம். என்னென்ன விஷயங்கள் இவங்க பண்ணிருக்காங்க சாதனை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, முதல்ல பாருங்க சார், இவங்க ஆட்சிக்கு வராங்க 1920 எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா, ஜெயிச்சுட்டு 1920 பாருங்க சரிங்களா கட்டாய ஆண் பெண் ரெண்டு பேருமே கட்டாய கல்வி வரணும்னு சொல்லிட்டு ஒரு எலிமினேட்டரி ஆக்ட் போறாங்க. அதாவது மதராஸ் தொடக்க கல்வி சட்டம். சரிங்களா, மதராஸ் தொடக்க கல்வி சட்டம் 1920 உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான சரிங்களா, 1920 மதராஸ் தொடக்க கல்வி சட்டம் உருவாக்கப்பட்டது. சரி, அடுத்து பார்க்கலாம். இன்னும் சில விஷயங்கள் உள்ள பண்றாங்க. சரிங்களா, உங்களுக்கு தெரியுமா கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா, 21A என்ற ஆர்டிகல் படிச்சிருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 14 6 முதல் 14 வரை இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி கட்டாய கல்வி படிக்கணும். சரி, 6 முதல் 14 வயசு கட்டாய கல்வி படிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம நீதி கட்சி பாருங்க 1920 வந்து பாத்தீங்கன்னா மதராஸ் தொடக்க கல்வி சட்டம் போடப்பட்டு ஆண் பெண் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி கல்வின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க சார், இந்த 1920 இந்த காலகட்டத்துல திருப்பியும் மதராஸ் பஞ்சாயத்து சட்டம், மதராஸ் பஞ்சாயத்து ஆக்ட், மதராஸ் பஞ்சாயத்து சட்டம். அதாவது 3 அடுக்கு பஞ்சாயத்து மாதிரி அப்படியே பாருங்க, 3 அடுக்கு பஞ்சாயத்து. சரிங்களா, 3 அடுக்கு பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. நீங்களே படிச்சிருப்பீங்க. சரிங்களா, ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 40 ஆர்டிகல் டிபிஎஸ்பி படிச்சிருப்பீங்க. ஆர்டிகல் 40 என்பது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, இருந்தாலும் இந்த பாருங்க கான்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1957 அந்த காலகட்டத்தில் பல்வேந்திரா மேத்தா கமிஷன் போட்டிருப்பாங்க. சரிங்களா, அது போடப்பட்டு தான் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, பட் இருந்தாலும் பாருங்க 1920 இந்த விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம 1921 to 22 2 வருஷமே சரிங்களா இதுல ஒரு கம்யூனிவல் ஜியோ வந்து பாஸ் பண்றாங்க. கம்யூனிவல் ஜியோ என்றால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்ற ஒரு முதல் அரசாணையானது 1923 முதல் 22 பாஸ் செய்யப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜியோ. சரிங்களா, கம்யூனிவல் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், வகுப்பு வாரி அரசாணை, வகுப்பு வாரி அரசாணை என்பது 1922 உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, சரி, அடுத்து என்ன பண்றாங்க பார்க்கும்போது 1921 இந்தியாவிலே முன்னுதாரண மாநிலமாக பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. சரிங்களா, முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை, பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா, அதன்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சட்டமன்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்தலட்சுமி ரெட்டி வந்து சட்ட மேலவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். இந்த 1921 முதல் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க, ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. அடுத்து என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க பாருங்க. 1923 சரிங்களா, அதாவது சென்னை பல்கலைக்கழக சட்டம், மதராஸ் பல்கலைக்கழக சட்டம் போடுங்க, மெட்ராஸ் சென்னை பல்கலைக்கழகம் சட்டம் உருவாக்கப்படுகிறது. இங்க இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 1920 சரிங்களா இந்த காலகட்டத்தில் 26 என்பது ஆந்திரா பல்கலைக்கழகம். சரிங்களா, ஆந்திரா பல்கலைக்கழகம். அடுத்து 1929 இதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகமானது உருவாக்கப்படுகிறது. சரிங்களா, பல்கலைக்கழகம். சரி, யார் தலைமையில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்படுது கமிட்டி கூட போட்டாங்க. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சிவஞானம் பிள்ளை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, அது மட்டும் இல்லாம ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுது 26. பட் இருந்தாலும் அந்த ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுறது முதல்ல மசோதா எப்போ போடப்பட்ட கூட எக்ஸாம்ல கேட்பாங்க. 25 பில் போட்டாங்க மசோதா.
அப்போ 26 தான் நம்ம ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து நம்ம வச்சுக்கோங்க 1929. ஓகேங்களா? சரி, ஓகே, இது மாதிரி பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்வு ஆணையம் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா? SSC மாதிரி எக்ஸாம்ல படிச்சிருப்பீங்க. அப்ப தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு ஆணையமானது உருவாக்கப்பட வேண்டும். போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு அது மூலமாக என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு வந்து குடும்பம்னு சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க 1924. சரிங்களா? அது பணியாளர் தேர்வு வாரியம் போர்டு. ரொம்ப முக்கியமான விஷயம். பணியாளர் தேர்வு வாரியம் 29 பணியாளர் தேர்வு வாரியமா இருக்குது. தேர்வு ஆணையமாக மாற்றப்படுது. அதாவது பொது பணியாளர் தேர்வு ஆணையம், பொது பணியாளர் தேர்வு ஆணையம். சரி, கமிஷனாக மாற்ற போர்டுனா வச்சுங்க கமிஷனா மாறி போச்சு. ஓகேங்களா? 1929 ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? சரி, அடுத்து வேற என்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 1922 காலகட்டத்தில் இந்து சமய அறநிலை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான சட்டம். இந்த சட்டமானது 1922 பில் போடப்பட்டது. 1922. சரிங்களா? இந்து சமய இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்திய சரிங்களா இந்து சமய அறநிலையத்துறை சட்டம், இந்து சமய அறநிலைய துறை சட்டம், துறை சட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, என்ன எதுக்காக போடப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். 22 பில்லு சட்டமாக்கப்பட்டது வந்து வேற. சரி, 1925 தான் சட்டமாக்கப்பட்டது. 25, 26 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 25 தான் சட்டமாக்கப்பட்டது. பட் இருந்தாலும் பாருங்க 22 பில் பாஸ். எதுக்காக சார் இந்த பில் பாஸ் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒண்ணுல சார் கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் பிராமணருடைய இதுல தான் வந்து கோயில் கட்டுப்பாடு இருந்தது. ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான கணக்கு வழக்குகளை சரியா காட்டல. ஓகேங்களா? அதாவது வரவு செலவு கணக்குகளை சரியா காட்டல இருந்ததால்தான் இந்த சட்டம் போடப்பட்டது. அதுக்கு அடுத்து கோயிலுடைய கணக்கானது வந்து பார்த்தா கரெக்டா வரவு செலவு கணக்கு கரெக்டா காமிச்சாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சட்டமானது ஆக்கப்பட்டது அப்புறமா இப்போ கூட பாருங்க, இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுல இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் ஒரு துறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி நீங்க பாத்துருப்பீங்க. ஓகேங்களா? அது மாதிரி அதுக்கான ஒரு அமைச்சரும் இருக்காரு. அது மாதிரி எல்லா விஷயங்களுமே நடந்திருக்கு. அப்போ வரவு செலவு கணக்கு நீ கரெக்டா காட்டல. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இந்து சமய அறநிலையத்துறை சட்டமானது போடப்பட்டது. 25 போடப்பட்டது. பில் பாஸ் பண்ணது 1922. ஆனா சட்டமாக்கப்பட்டது 25. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி, அடுத்து வேற என்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அடுத்து 1926 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? முதல் பெண் மருத்துவரோட நீங்க படிச்சிருப்பீங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா பெண்கள் சங்கத்துடைய தலைவராக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த முத்துலட்சுமி ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து 1926 இந்த காலகட்டத்தில் சுப்பராயன் தான் முதலமைச்சராக இருப்பார். சுப்பராயன். இந்த சுப்பராயன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயேட்சை அமைச்சர் நான் சொல்றேன். அதாவது புரோட்சி, அதாவது நீலாட்சி, நீதி கட்சியினுடைய நீலாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க சார் 1926 முதல் 30 வரைக்கும் இவர் தான் இருப்பார். அப்போ இந்த 4 வருஷமானது நீதி கட்சிக்கு ஆட்சி பண்ணல. ஓகேங்களா? அப்போ நீதி கட்சி ஆட்சிக்கு இல்லை. அதாவது நீதி கட்சியுடைய நீலாட்சி என்று அழைக்கப்படுவதுன்னா இந்த சுப்பராயன் தான். என்ன விஷயம் அப்படின்னா நீதி கட்சியில் இவர் இருந்திருப்பாரு. நீதி கட்சியிலிருந்து வெளியே போய் ஒரு சுயேட்சையா வந்து பார்த்தா நின்று ஜெயிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஜெயிச்சுட்டு திருப்பி நம்ம நீதி கட்சியுடைய ஆதரவின் பேரில் இங்க ஆட்சி பண்ணியிருப்பாரு. அதனால இவர் என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு குதிரைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க வேற? கருப்பு குதிரை. சரிங்களா? பிளாக் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுப்பராயன் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம 1926 இந்த காலகட்டம் என்பது சுயராஜ்ய கட்சியினுடைய இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கே தெரியும் ஒத்தியாமை இயக்கத்துடைய காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன் சேர்வு யாருமே தேர்தலில் போட்டி போட மாட்டாங்க. சட்டமன்ற புறக்கணிப்பு என்ற விஷயத்தை வந்து காந்தியடிகள் பேசியிருப்பாரு. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருக்கீங்க நான் சேஞ்சஸ் ப்ரோ சேஞ்சஸ், அதாவது மாற்றத்தை வேண்டக்கூடியவர்கள். சில மாற்றத்தை வேண்டக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ் சத்தியமூர்த்தி மற்றும் சீனிவாசன் இவங்க 2 பேரும் சுயராஜ்ய கட்சி சார்பாக போட்டி போட்டு எலெக்ஷன் உள்ள போவாங்க. 41 இடங்கள் வின் பண்ணுவாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா சரி நீதி கட்சி வந்து கேட்பாங்க. சரிங்களா? 1926 இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 41 இடங்கள் வந்து சுயராஜ்ய கட்சியை வந்து பிடிச்சிருப்பாங்க. 41 இடம். ஓகேங்களா? அது காந்தியுடைய ஒத்தியாமை இயக்கத்துடைய முதல் இது வந்து பாத்தீங்கன்னா 1920 ஆரம்பிக்கும் அந்த ஒத்தியாமை இயக்கம் நான் கோஆபரேஷன் மூலம் படிச்சிருப்பீங்க. அதுல முதல் வார்த்தை என்னன்னா சட்டமன்ற புறக்கணிப்பு என்ற ஒரு வார்த்தை. அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதுல இந்த வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற புறக்கணிப்பு பண்ணிட்டாங்க. இப்ப காந்தியுடைய கொள்கையை ஃபாலோ பண்றாங்க யார் பாருங்க? ராஜகோபாலாச்சாரியார், சர்தார் வல்லபாய் பட்டேல், சரிங்களா? ராஜேந்திர பிரசாத்
இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மோதிலால் சிதரன் ஜாஸ் இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சியை 1923 உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த தமிழ்நாட்டில் வந்து அந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணி சத்தியமூர்த்தி மற்றும் சீனிவாசன் என்ன பண்ணினா எலெக்ஷன்ல போட்டி போட்டு 40 இடங்களை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி சட்டமன்றத்துக்கு போவாங்க. பட் இருந்தாலும் அவங்க முதலமைச்சர் ஆசை வந்து அவங்களுக்கு கிடையாது. அதனால சுயேட்சையா இருக்கக்கூடிய அந்த சுப்பராயன் என்ன பண்ணுவாங்க அமைச்சரா இது வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா? இதுல முத்துலட்சுமி ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா அதுல சட்ட மேலவைக்கு தேர்வு செய்யப்படுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு தான் தேர்வு செய்யப்படுவார். 26 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. 1930 தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம். சரிங்களா? இந்த சட்டமானது உருவாக்கப்பட்டு ஆனா 1947 தான் சார் இது நிறைவேற்றப்பட்டிருக்கும். பில் நம்ம பாஸ் பண்ணிட்டாங்க. பட் இது 47 அப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓமந்துரா ராமசாமி, சரிங்களா, அந்த ஓமந்துரா ராமசாமி தான் இது பில்லுக்கு சைன் பண்ணி சட்டமாக்கப்பட்டிருக்கும். ஓமந்துரா ராமசாமி செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தா தேவதாசி ஒழிப்பு சட்டத்துக்கு சைன் பண்ணிடுவார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. சரி, அடுத்து வேற என்ன சார் விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நீர்ப்பாசன திட்டங்களை ஏற்படுத்திருக்காங்க. ஓகே, அதாவது நீர்ப்பாசன திட்டம் 1923 நீர்ப்பாசன திட்டம். அது சரிங்களா, நுங்கம்பாக்கம் டு சைதாப்பேட்டை வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி நீர் தொட்டிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? 23 நீர்ப்பாசன திட்டம். அது மட்டும் இல்லாமல் எந்த கல்வி முறைக்கு எந்த மருத்துவத்துக்கு வந்து ஆதரவு தெரிஞ்சவங்க எக்ஸாம் வைப்பாங்க. ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான யுனானி, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மருத்துவத்துக்கு தான் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1924 சென்னை மருத்துவ சரிங்களா கல்வி சட்டம் என்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. 1924 சென்னை மருத்துவ சரிங்களா மருத்துவ சட்டம் 1924 உருவாக்கப்படும். ஓகேங்களா? சார், அடுத்து வேற என்ன சார் விஷயங்கள் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சார் முதல்ல 1922 இந்த காலகட்டத்திலே சரிங்களா இந்த பறையர் பஞ்சமர் இந்த 2 வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு MC ராஜா சரிங்களா மயிலை சின்னத்தம்பி ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து சட்ட மேலவைக்கு சில லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் நபர் யாருன்னா MC ராஜா. அவர் என்ன சொல்றாரு, ஒரு மசோதா கொண்டு வராரு. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பறையர் பஞ்சமர் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது MC ராஜா சொல்றாரு. அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா ஆதி திராவிடன் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆதி திராவிடன் என்ற வார்த்தையை யூஸ் பண்ண சொல்லிட்டு சட்டமானது MC ராஜாவால் கொண்டு வரப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய சட்டங்கள், முன்னுதான சட்டங்கள், அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தடுக்கக்கூடிய சட்டங்கள், இலவச வீட்டுமனை பட்டா சட்டம், இலவச வீட்டுமனை பட்டா சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும், அவங்க எலெக்ஷன்ல போட்டி போடணும், இது மாதிரி ஒரு முன்னுதான சாதனையை வந்து இவங்க பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இந்த நீதி கட்சியினுடைய ஆட்சி என்பது 1937 அதாவது 1920 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, 37 வரைக்கும் இருக்கும். பதில வந்து 1926 முதல் 30 வரைக்கும் சுப்பராயன் ஆட்சி. அப்போ டோட்டலா 13 ஆண்டுகள் தான் ஆட்சி. அப்ப நீதி கட்சியினுடைய ஆட்சி வந்து எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்கன்னா 13 ஆண்டுகள் தான் ஆட்சி பண்ணாங்க. ஓகே, இப்போ நீதி கட்சி இருக்கானா இல்ல, பட் இருந்தாலும் இது வந்து புதிய நீதி கட்சியினுடைய கட்சி வந்து பார்த்தா ஏசி சமூகம் வந்து பாத்தீங்கன்னா நடத்தி வந்துருக்காரு. ஓகேங்களா? அதுதான் வந்து சும்மா தெரிஞ்சு வச்சு சார் போதும். பட் இருந்தாலும் இந்த நீதி கட்சியில வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கோட்டா சிஸ்டம். சரிங்களா? கோட்டா முறை. சரிங்களா? 1926 இந்த 26 முத்தையா இவர் யார், சுப்பராயனுடைய அமைச்சராக இருப்பாங்க. என்ன விஷயம்னா 1927 கோட்டா முறை. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாத மக்களுக்கு ரிசர்வேஷன் 44%. முஸ்லீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14%. சரிங்களா? அடுத்து ஆதி திராவிடர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8%. இந்த மாதிரி சிஸ்டத்தை வந்து முத்தையா தான் கொண்டு வந்திருப்பார். அதனால என்ன சொல்லுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா முத்தையாவை தமிழ்நாடு வகுப்பு வாரி பிரிவினருடைய தந்தை அப்படின்னு சொல்லுவார். யாருன்னா முத்தையா தான். இதை பத்தி ஒரு பெருமையா முத்தையா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா 1926 இந்த காலகட்டத்திலே உங்களுக்கே தெரியும் சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வமான செயல் வந்து குடியரசு. சரிங்களா? இதுல பெரியார் சொல்றார்
முத்தையா வாழ்க. ஏன்னா பெரியாருக்கு அது விஷயம் தான். பெரியாருடைய கொள்கை என்பது ரிசர்வேஷன் வேணுன்றதா அவருடைய கொள்கை. அப்போ நீங்க ரிசர்வேஷன் கொடுத்துருக்கீங்க, அந்த ரிசர்வேஷனுக்கு ஆதரவு தெரிவித்து முத்தையா வாழ்கன்னு சொல்லிட்டு குடியரசு என்ற எதிரில் கூட எழுதுற ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கோட்டா சிஸ்டம். சரிங்களா, ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இடஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவன் முன்னுதாரண மாநிலமா நம்ம வந்துருக்கோம். ஓகேங்களா சார், பெரியாருடைய கொள்கை என்பது கோட்டா முறை தான். அவருடைய ரிசர்வேஷன் கேட்டாரு. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா 1925 இந்த காலகட்டத்தில் ஐஎன்சியை விட்டே வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வெளியே போயிருப்பாரு. என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாநாட்டில் வந்து ரிசர்வேஷன் கேட்டிருப்பாரு. அந்த ரிசர்வேஷன் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிகள் தலைவர் சொல்லும் போது அதை இந்த மாநாட்டு காரணமாக வந்து 1925 வெளிவென்றுவார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம சேரன் மாதேவி குருகுலம், சில திருவள்ளியோட சேரமாதேவி குருகுலத்துல அது வந்து வாவே சுப்பிரமணிய ஐயர் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடுதி. அதுல உணவு பரிமாற்றம் வந்து பாத்தீங்கன்னா உயர் ஜாதி பீப்புள் ஒரு டைம் சாப்பிடணுமா, தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு டைம் சாப்பிடணும் மாதிரி ஒரு பாகுபடுறதுனால 2 காரணம் பெரியார் வந்து வெளிவந்துட்டு சுயமரியாதை ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ பெரியார் வெளிவந்து சுயமரியாதை என்ற இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நீதி கட்சிக்கு நிறைய ஆதரவு அவர் கொடுத்துருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்னா சைமன் குழு, நீங்க படிச்சிருவீங்க. சைமன் குழு, இந்த சைமன் குழு 1927 உருவாக்கப்பட்ட மாண்டேகி சில்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை ஆய்வு செய்ய போட்டப்பட்ட குழு. யாருமே இருக்க மாட்டாங்க, சைமன் திரும்ப எல்லாமே சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டுக்கு 1929 சரிங்களா பிப்ரவரி 18 சரிங்களா சென்னைக்கு வருவாங்க. சென்னைக்கு வரும்போது எல்லாருமே சைமன் திரிப்போன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சுப்பராயனும் பெரியாரும் சைமன் குழுவை வரவேற்றாரு. சுப்பராயன் பெரியார் இவங்க 2 பேருமே பார்த்தனா சைமன் குழுவை வரவேற்றிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் குழு சரிங்களா, எங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் கொடு, நாங்க முன்னேறி போறோம். அவங்க யாருமே நீதி கட்சியானது இங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்தில் எதுவுமே அவங்க கலந்துக்கல. ஓகே, அது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. ஓகே, என்ன விஷயம்னா வீழ்ச்சி அடைவதற்கான காரணம் நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா சைமன் குழுவை வரவேற்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா சார், அடுத்து வேற என்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க சாதனைகள் பார்க்கும்போது அவ்வளவு சார் முக்கியமான சாதனைகள். ஓகேங்களா, இதெல்லாம் எக்ஸாம்ல எப்பவுமே கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சு. ஓகேங்களா சார், அடுத்து இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வீழ்ச்சி அடைஞ்சது அப்படி கூட சொல்லலாம் சார். ஒண்ணு இல்ல சார், இங்க இருக்கக்கூடிய முனுசாமி நாயுடு ஒருத்தர் பட்சம் 1930-32 அவர் என்ன பண்ணி பாத்தீங்கன்னா முனிசாமி நாயுடு நிலவரியை போட்டிருப்பார். நிலவரி வந்து அதிகப்படுத்த சாதாரண மக்கள் கூட வந்து பார்த்தா நிலவரி கட்ட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும். நில சுவாதாரர்களும் மற்றும் ஜமீன்தாரிகள் இவங்க எல்லாமே பார்த்தா எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பனகல் ராசா படிச்சோம். பனகல் ராசா இந்த கட்சி வீழ்ச்சியடைறதுக்கான காரணங்கள் ரொம்ப முக்கியம். இந்த பனகல் ராசா நெப்போட்டிசம், அதாவது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பதவிகள் கொடுக்கப்பட்டது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நெப்போட்டிசம். நெப்போட்டிசம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட். ஓகேங்களா சார், அடுத்து வேற சார் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா புப்ளி ராஜா. புப்ளி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செல்வந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். இதனால வந்து ஜமீன்தார்களுக்கு ஆதரவு கொடுத்தார். ஜமீன்தார்களுக்கு ஆதரவு. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட், ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இந்த கட்சிக்குள்ள ஏன்னா வந்து பிராமண மக்களுடைய முன்னேற்றமான கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. பட் இருந்தாலும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனருடைய ஆதிக்கமானது திருப்பி வந்துருச்சு. பார்ப்பனர் ஆதிக்கம் அது இருந்தது. அது மட்டும் இல்லாம பெரியார் வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க ஐஎன்சியுடைய வளர்ச்சி, காந்தியடிகளுடைய வளர்ச்சி. ஐஎன்சி இது கூட வந்து பார்த்தா நீதி கட்சியானது மங்காத்துக்கான ஒரு மங்கி போனதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஓகேங்களா, சுயமரியாதை இயக்கம் பெரியாருடைய கட்சிகள் எல்லாமே இதுவாக இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கட்சியில கடைசியில் பாருங்க சார் 1938 டிசம்பர் மாசம் 22 அப்போ நீதி கட்சியுடைய தலைவராக பெரியார் தேர்வு செய்யப்படுவார். அவர் வந்து சிறை இருப்பார், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக சிறை இருப்பார். அப்பயே வந்து தலைவராக தேர்வு செய்யப்படுவார். ஓகேங்களா, அடுத்து வந்து பெரியார் பாப்பார் என்னடா பிராமண நம்ம நீதி கட்சி தலைவர் ஆயிட்டோம். பட் இருந்தாலும் நிறைய கோட்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனுடைய ஆதிக்கங்கள் வந்துச்சு. அதனால என்ன பண்றாருன்னா இந்த நீதி கட்சியினுடைய பெயர் மாற்றம் நடக்குது. என்னவா மாத்திராரு பாருங்க, திராவிடர் கழகம். 1944 சரிங்களா அக்டோபர் மாசம் 4ஆம் தேதி அப்போ சேலம் மாநாட்டில் பெரியார் கட்சியினுடைய தலைவர் சரிங்களா
அது வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் கட்சியுடைய தலைவர். பொது செயலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா, இவர் தான் பொதுச் செயலாளர். ஓகே, அப்போ அந்த கட்சியுடைய பெயர் 1944 திராவிடர் கழகமாக வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டது. சரி, அடுத்து என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1949 சரிங்களா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை வந்து பாத்தீங்கன்னா 1949 ஆரம்பிச்சு. என்ன விஷயம் அப்படின்னா பெரியார் வந்து பாத்தீங்கன்னா மணியன்மை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்காக சில சரிங்களா உட்கட்சி பூசல் ஏற்படும். அந்த கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1967 தான் டிஎம்கே வந்து இங்க ஆட்சி பிடிப்பாங்க. டிஎம்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் 1967 சரிங்களா. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஆட்சி காலத்தில் 1969 சரிங்களா மெட்ராஸ் மாகாணம் என்பது தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றப்பட்டது. தமிழ்நாடு 1969 சரிங்களா. அது மாதிரி நிறைய சாதனைகள். ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி அரிசி. வீராணம் ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீராணம் ஏரி இது எங்க இருக்குன்னா கடலூர் இருக்கு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை நிறைய இருந்தனால அந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நான் கொண்டு வரப்படுது. ஓகேங்களா, வீராணம் ஏரி ப்ராஜெக்ட். அது வந்து பாத்தீங்கன்னா 2வது உலக தொழில் மாநாடு நடத்தினார் பாத்தீங்கன்னா இவர் தான் நடத்தினாரு. அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்து இவர் தான் பண்ணார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. 1967 தான் அந்த ஆட்சியானது ஆட்சியை புரியுது. ஓகேங்களா, சரி ஓகே சார். அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, பாய்.